ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததோ ஜலேசாத் சத்ருஷம் பவந்தம் ततो जलेशात् सदृशं भवन्तं நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்த்வாம் निशम्य बभ्राम गवेशयं स्वां பக்தைகதிருஷ்யஸ்ஸ கிருபாநிதே த்வம் भक्तैगदृश्यस्य कृपानिधे त्वं நிருந்திரோகான் மருதாலயேஷ निरुन्धिरोगान् मरुदालयेश ततो जलेसात् सदृशं भवन्तं निशम्य बभ्राम गवेषयं स्त्वां ततो जलेशात् सदृशं भवन्तं निशम्य बभ्राम गवेशयं स्वां भक्तैकदृश्यस्स कृपानिधे त्वं निरुन्धिरोगान् मरुदालयेश भक्तैगदृश्यस्य कृपानिधे त्वं निरुन्धिरोगान् मरुदालयेश. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அதற்கு பிறகு ஹிரண்யாக்ஷன் என்ன செய்தான் என்பதை இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். ததக பிறகு ஜலேசாத்து வருணதேவனால் பவந்தம் உங்களை சதுர்ஷம் தனக்கு ஒப்பானவர் நிசம்ய என்று கேட்டறிந்து துவாம் கவேஷயன் பப்ராம உங்களை தேடிக்கொண்டு அலைந்தான். பக்த ஏக திருஷ்ய அடியார்கள் மட்டுமே தரிசிக்கக்கூடியவரான ஹே மருதாலயேச, ஹே குருவாயூரப்பா, கிருபாநிதே கருணைக்கடலே, சகத்வம் அப்படிப்பட்ட நீங்கள் ரோகான் நிருந்தி எனது நோய்களை போக்க வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததோ ஜலேசாத் சத்ருஷம் பவந்தம் நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்த்வாம் பக்தைகதிருஷ்யஸ்ஸ கிருபாநிதே த்வம் நிருந்திரோகான் மருதாலயேஷ. இந்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டதிரிகள் சண்டை போட ஆளை தேடின்னு அலைஞ்சுன்னு இருந்த அந்த ஹிரண்யாக்ஷன் இறுதியாக என்ன பண்ணா அப்படின்னு சொல்கிறார். பார்க்குறவர்களையெல்லாம் என்னோட உன்னால் மோத முடியுமா அப்படின்னு கேட்பானா. அது மாதிரி வருண பகவானை என்னோட சண்டை போட வரியா அப்படின்னு கேட்டானா. அவர் நான் உனக்கு சமமான எதிரி அல்ல, நீ என்னை விட பலசாலி, ஆனால் பகவான் விஷ்ணு அவர் ஒருவர் தான் உன்னுடன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கும் அளவுக்கு பலம் மிக்கவர் என்று அவனோட கோபத்தை தூண்டி விடுறாராம். எங்கு தேடியும் பகவான் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அடியார்கள் மட்டுமே தரிசிக்கக்கூடியவரான பகவானேன்னு எவ்வளோ அழகாக பட்டதிரிகள் அவனால் பகவானை பார்க்க முடியாதுன்னு சுட்டி காட்டுறார். அப்போ பகவானை தன் முன் வர வைக்கணும்னா அவரோட கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுக்காக பகவானுக்கு மிகவும் பிரியமானவளான பூமி தேவியை பூலோகத்தை நீரில் மூழ்கடித்தான். ஹரியோட சண்டை போட வெளியோட காத்திருந்தான். பக்தர்களுக்கு பிரியமுடன் தரிசனம் தருபவரே, ஹே மருதாலயேசரே, ஹே குருவாயூரப்பா, கருணைக்கடலே, நீங்கள்தான் என் நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் கூறி இந்த தசகத்தை முடிக்கிறார். பகவான் விஷ்ணு தன்னுடன் சண்டை போட வர வேண்டும், அவரை தோற்கடித்து தானே பிரபஞ்சத்தின் தலைவனாக கடவுளாகவே ஏற்கப்பட வேண்டுமென்று ஹிரண்யாக்ஷன் விரும்பினான். அதனால் பூமி பிராட்டி பகவானுடைய தேவியை பிரளய நீரில் மூழ்கடித்தான். இதனால் பகவான் விஷ்ணு கோபம் கொண்டு தன்னுடன் சண்டை போட வருவார் என்று காத்திருக்கிறான். இதை சொல்லி பட்டதிரி இந்த தசகத்தை முடிக்கிறார். பகவான் எப்படி வந்தார்? ஹிரண்யாக்ஷன் வெற்றி பெற்றானா? பிராட்டி எப்படி காப்பாற்றப்பட்டாள்? அடுத்த தசகத்தில் பார்க்கலாம்.